Hi everyone. So 11th சரி 12th சரி 10th சரி யாராக இருந்தாலும் சரி இப்போ ஃபஸ்ட் மிட்டம் முடிஞ்சிருக்கும். இந்த ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸை நான் சரியாக படித்து எழுதலை. நான் ஜூன் ஆரம்பிச்சிலேருந்தே சரியாகவே நான் படிக்கலை. ஏன் லீவ்லேருந்தே எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க, அங்கேருந்து கூட நான் சரியாக படிக்கலை. இனிமேல் நான் படித்தா கோட்டேலி எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாமா அப்படிங்கிற வீடியோ தான் இது. கட்டாயமாக நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒன்று சொல்கிறேன். 10th 11th 12th 10th வீடியோ போடாதனால 10th பார்க்காம இருக்காதுங்க, 10th வரும். ஸோ முக்கியமானது பப்ளிக் எக்ஸாம். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து 10th எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஒரு அடையாளம் 10th. 11th அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதாவது நம்ம 12th பேசிக்ஸ்க்கு டேர்னிங் பாயிண்ட். 12th எவ்வளோ முக்கியம்னா நீங்கள் அடுத்த கரியரே முடிவு பண்ணுறது அந்த 12th மார்க் தான். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பப்ளிக் எக்ஸாமை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணுன்னா நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வைக்கிற சின்ன சின்ன டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல, அது நீ ட்ரை பண்ணு. பட் இந்த மாதிரி டேர்மாக மிட் டேர்மு, கோட்டேலி, செகண்ட் மிட் டேர்மு, ஆஃப் ஏலி இதுலையெல்லாம் நீ ஃபெயில் ஆகிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக எங்கேயோ பிரச்சனைக்கு வந்து அர்த்தம். இப்போது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். கமெண்ட் பாக்ஸில் யாரெல்லாம் ஃபஸ்ட் மிட் டேர்மில் ஃபெயில், யாரெல்லாம் ரொம்ப மார்க்கு கம்மியாகிருக்கீங்க, எதிர்பார்த்த மார்க்கை விட நான் எடுக்கலை சார், நான் 500 வரும்னு நினச்சேன், நான் 400 தான் எடுத்தேன் சார், இங்கிலீஷ் தமிழில் கூட எனக்கு மார்க் போட மாட்டுறாங்க, எனக்கு மார்க்கே போடாதனால தான் நான் மார்க் கம்மியாக எடுத்தேன். இந்த மாதிரிலாம் எந்த கேசஸ் இருந்ததுன்னா மார்க் கம்மியாக எடுப்பீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் 12th இருந்தாலும். ஏன்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னதுன்னா, இங்கிலீஷ் தமிழில் வந்து எனக்கு மார்க் போடலை, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மீதி சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, ஏதாவது கஷ்டமாக கேட்டிருந்தால் அதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, உன் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருந்ததா, 10th சரி 11th சரி 12th உன் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருந்ததா அப்படின்னு யோசிங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து கடைசி நிமிஷம் தான் படிச்சிங்களா, நீங்கள் இந்த 2 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்படி நீங்கள் பண்ணனா, நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, இல்லை வந்து பண்ணிகிட்ருக்கவங்கனாலும் ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்ன அப்படின்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். கட்டாயமாக அந்த போடுற லைக் தான் என்னை வாழ வைக்கும். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா, கோட்டேலி வந்து 1 மாதத்தில் வருது. கோட்டேலி வந்து 1 மாதத்தில் வருது. ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடுத்த மாதம் கோட்டேலி. உண்மையிலே அடுத்த மாதம் கோட்டேலி. நீங்கள் வேணால் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு பாருங்கள், 3வது வாரம் வருது. அப்போ அந்த கோட்டேலி எக்ஸாமில் நம்ம எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ படிச்சிருக்க போர்ஷன்ஸ் எவ்வளோன்னு பாரு. ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, இல்லை வந்து கம்ப்யூட்டர், பயாலஜி எதாக வேணாலும் இருக்கட்டும், இல்லை 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ், நீ படிச்சிருக்க போர்ஷன்ஸ் எவ்வளோன்னு பாரு. மிட்டம் போர்ஷன்ஸை சரியாக படிக்கலை சார் அப்படின்னா நீ அந்த போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 11th சரி 12th சரி நான் கோர் சப்ஜெக்ட் சொல்கிறேன். அதாவது மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதை ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடறேன். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் 1 ஃபுல்லாக. அப்போ நேற்று மேக்ஸுக்கு நான் சென்டர் பிளான் போட்டலாம் எப்படி எடுக்கலான்னு. வால்யூம் 1ல் எனி 4 சாப்டர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லபடியாக படிச்சுக்கணும். போதும். இதை நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே நல்ல ஒரு 80% மார்க் எடுக்கலாம். அப்படி வந்து என்னென்ன சாப்டர் அப்படின்னா, 12th இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரு, செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், 5 6ல் 5 மார்க் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 11th இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், ஃபோர்த் சாப்டர் 2 மார்க் 3 மார்க்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த 4 சாப்டர் கான்சன்ட்ரேட் பண்ணி மீதி 2 சாப்டரில் 5 மார்க்ஸ் எதாவது இம்பார்ட்டன்ட் தான் பாருங்கள். ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து நான் 12th சொல்கிறேன். 1 2 5 அட்லீஸ்ட் இந்த 3 or 4 அட்லீஸ்ட் இந்த 4 லெசனில் ஏதோ ஒரு லெசன். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 11th எடுத்திங்கன்னா 1 2 3 4 எனக்கிட்ட இந்த 4 லெசன் படிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸி. ஸோ 6 லெசனாக இருந்தாலும் சரி 5 லெசன் 4 லெசன் ஒழுக்கமாக படித்தாலே நம்மளால் போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? கெமிஸ்ட்ரி இங்கே எழுதுகிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஆர்கானிக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நல்லா படிங்க. 1 2 3 6 7 8 இதை ஒழுக்கமாக படி. ஃபஸ்ட்டு 4 இருக்குன்னு கேள்விப்பட்ட 4 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இதை ஒழுக்கமாக படி. நீ 11 12 படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஓகேவா? ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் 11 12 புக் பேக்கில் எதை கேரி ஆன் பண்ணுங்கள். ஸோ கம்மியாக படித்து ஃபஸ்ட்டு நீ வந்து ஒழுக்கமாக ஒன்றை வந்து தயார் பண்ணிக்கோ. ரொம்ப வீக்காக இருக்க பையனா நீ கம்மியாக படி. கொஸ்டின் வருதோ இல்லையோ அந்த லெசன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து படி. ஒரு லெசன்னா ஒரு லெசன் ஃபுல்லாக ஒரு 90% கொஸ்டின்ஸ் படிக்க ட்ரை பண்ணு, புக் பேக் புக்கின்லாம். ஸோ இப்படி படிச்சின்னா அப்படின்னா உன்னால் ஒரு 4 சாப்டராவது உருப்படியாக படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். ரெண்டாவது வந்து கோட்டேலிக்கும் போய் எழுதும்போது ஒரு 13 மார்க் 50 to 60 மார்க் எடுக்கலாம். அதனால் நல்ல ஒரு இதுதான்.
நீ ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு கோட்டையில் போய் ஒரு 400 மார்க்குக்கு மேலே எடுத்தால் சூப்பர். ஸோ அதுக்கு நீ இந்த 3 சப்ஜெக்டில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் போதும். பயாலஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜி நீங்கள் பாட்னியில் எனி 5 lessons, ஜுவாலஜியில் எனி 5 lessons கோ த்ரூ பண்ணுங்கள். நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், படிச்சுக்கலாம். இது வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அதனால தான் நான் சரியாக சொல்லலை. சிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 lessons 2 பேத்துக்குமே ஈஸி, 11th 12th 6 to 10 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும். அடுத்து தமிழ் இங்கிலீஷில், தமிழில் வந்து ஏதாவது 2 இயரில் கொஸ்டின் ஆன்சர் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே எல்லாமே ஆல்மோஸ்ட் எழுதலாம். அதேமாதிரி இங்கிலீஷ்லேயும் 2 லெசன் ஒழுக்கமாக படித்தாலே ஆல்மோஸ்ட் எல்லாம் எழுதலாம். கிராமரு பயிற்சி அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் 4 லெசன்லையும் பார்க்கும். அவ்வளோ, இதுதான் விஷயம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நீ வந்து ஈஸியாக எடுத்துடலாம். உனக்கெல்லாம் புக் பேக் தான் கேட்குறாங்க. மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ஃபஸ்ட்டு படி. சாப்டர் 1 நீ ஒழுக்கமாக படி 10th ஸ்டாண்டர்ட். அப்புறம் சாப்டர் 2ல் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன், நான் திரும்ப வீடியோ போடுறேன். அப்புறம் சாப்டர் 3ல் வந்து 3.2 3.8 ஒழுக்கமாக படி, அதை ஒழுக்கமாக படி ஃபஸ்ட்டு. அப்புறம் 4th சாப்டரில் தீரம் வரும், தீரம்ஸ் படி. ஓகே, ஜாமெண்ட்ரி படி, கிராஃப் படி. ஸோ இதெல்லாமே நீ உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லியில் எதிர்பார்க்கலாம். 5th சாப்டர்லேயும் 5 மார்க்ஸ் வரும். எக்ஸசைஸ் 5.1லேயும் வரும், 5.2லேயும் வரும், 5.3 வரும். அந்த 5 மார்க்ஸ் ஒழுக்கமாக படிங்க. ஸோ உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி முடியே இருக்கும் குவார்ட்டர்லிக்கு. ஸோ பார்த்துக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசன், கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 3 லெசன், பயாலஜியில் எனி 5 lessons இந்த மாதிரி நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். அடுத்து சோஷியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 4 லெசன் 1 2 3 5. அடுத்தது சிவிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 3 லெசன், எனி 3 lessons. எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 3 லெசன். அதே மாதிரி ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5 லெசன், 1 2 3 4 எனி 4 lessons ஆர் 5 lessons. ஜியாகிரஃபி ஈஸி தான். ஸோ இது வந்து நீங்கள் இப்போயே படிக்க ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் உங்களால் வந்து கோ த்ரூ பண்ண முடியும். தமிழ் அப்படிங்கும்போது ஒரு 4 இயல் தரவாக இருக்கணும் நீங்கள். தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஏதாவது 2 லெசனாவது நீங்கள் 3 லெசனாவது தரவாக இருக்கணும், கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாமே, சரிங்களா? ஸோ அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் 1 மார்க் இதெல்லாமே தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிறத ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே எடுக்கலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற வீடியோ நான் போடுற வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸை ஒழுக்கமாக படிச்சேன்னு பாரு. அதில் ஏதாவது ஒரு சாப்டர்ஸ் படிக்கணும்னா அதை ஒழுக்கமாக படி. நீ அறிபறியாக புது சாப்டர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. புது சாப்டர்ஸில் எல்லாமே உன்னால் கோ த்ரூ பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு 2 பாடத்தை ஒழுக்கமாக படி. இப்போ ஃபிசிக்ஸ் மாதிரி சப்ஜெக்டை நான் சொன்னேன், நான் எப்படி படிக்கணும், ஏதோ ஒரு 3 லெசன் 4 லெசன் ஒழுக்கமாக படித்தாலே ஸ்கோர் வந்துடும். ஆனால் ஒழுக்கமாக படிக்கணும், அரைகுறையாக படிக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டியா மிட்டமில், பரவாயில்ல. ஃபெயில் ஆகிட்டினா பரவாயில்ல, நீ வந்து அடுத்தது பாஸ் ஆகிறது எப்படின்னு பாரு கோட்டைக்கு. அதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் மிட்டமில் ஹாஃப் இயர்லியில் ஒரு 60 to 70% எடுக்க ட்ரை பண்ணு. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2 monthsல படித்து பப்ளிக் எக்ஸாமில் நல்லபடியாக 90% எடுக்கலாம். அதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஈவினிங் டெய்லி வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் புக் எடுத்தே ஆகணும். எனக்கு காலையில் வந்து ஒரு 5 to 7 புக் எடுத்தே ஆகணும். சார் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் படிக்க மாட்டேன், எனக்கு எழுதுறக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நீ ஒரு நேரமாவது படிக்கணும் டெய்லியும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா 1 மாதம் தான் இருக்குது கோட்டைக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ தயவுசெய்து நான் சொல்கிறத கேட்டுட்டு கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சுங்க, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க, பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே போடுவேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஷ் சீரிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சளவு 10th போடுற 11th 12th கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக நான் சொல்கிறேன், நீ வந்து நிறையா படித்து நிறையா மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபெயிலாக அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது எப்படி 50+ எடுக்கலாம், 60+ எடுக்கலான்னு பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக போ. நான் வந்து மற்றவங்க மாதிரி நெருக்கடி கொடுக்க மாட்டேன். ஸோ உங்களை யாராவது புஷ் பண்ணுறாங்கன்னா நான் கொஞ்சமாக தான் போக முடியும் அளவுக்கு நீ படித்து ஃபஸ்ட்டு பாஸ் ஆகி காட்டு. அந்த டீச்சருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக, டியூஷன் டீச்சராக இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாராவது சத்தம் போடுவாங்க. அப்போ நீ வந்து கொஞ்சம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சின்னா அவங்க வந்து கொஞ்சம் நினச்சிருவாங்க, பையன் பிக்கப் ஆகிட்டுருக்கான்னு நினச்சிருவாங்க. ஸோ அதனால் டிமோட்டிவேஷன் ஆக வேண்டாம். நம்ம ஃபெயில் ஆகிட்டோமேனு உட்காந்துட்டு திரும்பவும் நீங்கள் கோட்டையில் ஃபெயில் ஆனீங்கன்னா பிரச்சனைகள் தான், ஓகேவா? நான் உபதேசம் பண்ண விரும்பலை, நீங்கள் செயலில் காட்டுங்க. நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும், எப்படியாவது வீடியோ வந்துடும், சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதே இல்லை. ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ அங்கே உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.